தனுசு -ஆகஸ்ட் 2026 ராசி பலன். 1. தொழில் மற்றும் வேலை கரியர். பாக்கிய யோகம் 9 இல் சூரியன் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் முழு ஆதரவு கிடைக்கும். உங்களின் நீண்டகால கோரிக்கைகள் சாலரி ஹைக் அல்லது டிரான்ஸ்ஃபர் இந்த மாதம் பரிசீலிக்கப்படும். பயணங்கள், தொழில் நிமித்தமாக தூரத்து பயணங்கள் அல்லது வெளிநாடு செல்லும் முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும். அர்த்தாஷ்டமச் சனி 4 இல் சனி இருப்பதால் வேலையில் ஒருவித அலைச்சல் இருந்தாலும் 8 இல் இருக்கும் உச்சகுருவின் பார்வையால் அந்த அலைச்சல் வெற்றியில் முடியும். 2. பொருளாதாரம் ஃபைனான்ஸ். பணப்புழக்கம். வருமானம் சீராக இருக்கும். 9ஆம் இடத்து சூரியன் தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயத்தை தருவார். அதிர்ஷ்ட வரவு. 8 இல் உச்சகுரு இருப்பதால் எதிர்பாராத பண வரவு அல்லது லாட்டரி கமிஷன் போன்ற வழிகளில் வருமானம் கிடைக்க வாய்ப்புள்ளது. சுபவிரயம், வீடு மாற்றம் அல்லது புதிய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்காக செலவு செய்வீர்கள். 3. குடும்பம் மற்றும் உறவுகள் ஃபேமிலி மற்றும் ரிலேஷன்ஷிப். தந்தை வழி ஆதரவு, தந்தையார் அல்லது தந்தை வழி உறவினர்கள் மூலம் ஒரு பெரிய உதவி கிடைக்கும். அவர்களின் ஆலோசனைகள் உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகள், வீட்டில் திருமண பேச்சுக்கள் சுமூகமாக முடியும். 8இல் இருக்கும் குருவின் பார்வையால் வாழ்க்கை துணையின் உடல் நலம் மேம்படும். குழந்தைகள், பிள்ளைகளின் கல்வி அல்லது உயர்கல்வி தொடர்பாக சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். 4. ஆரோக்கியம் ஹெல்த். முன்னேற்றம். கடந்த மாதம் இருந்த உடல் உபாதைகள் இந்த மாதம் குறையும். மன உறுதி அதிகரிக்கும். எச்சரிக்கை: அர்த்தாஷ்டமச் சனி நடப்பதால் வண்டி வாகனங்களில் செல்லும்போது மட்டும் நிதானம் தேவை. முதுகுவலி அல்லது எலும்பு சம்பந்தமான சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கலாம். முக்கிய குறிப்புகள். அதிர்ஷ்ட தேதிகள் ஆகஸ்ட் 3, 4, 12, 13, 21, 22, 30. சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 13, 14, 15. இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை முற்றிலுமாக தவிர்க்கவும், முக்கிய முடிவுகளை தள்ளிப் போடவும். அதிர்ஷ்ட எண்கள் 3, 1, 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், காவி, சாஃப்ரான். பரிகாரம். சூரிய நமஸ்காரம். தினமும் காலையில் சூரியனை தரிசனம் செய்து ஆதித்ய ஹிருதயம் கேட்பது தந்தை வழி ஆசியையும் ஆரோக்கியத்தையும் தரும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு. வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். தானம். வசதி குறைந்தவர்களுக்கு பழங்கள் அல்லது இனிப்புகளை தானமாக வழங்குவது விசேஷமான நற்பலன்களை தரும்.